வெல்கம் டு ரேபிட் மிஸ் தமிழ் சேனல். காலேஜ் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸுக்கான கல்வியியல் கல்லூரி ஆசிரியர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கும் பதிவேற்றுவதில் குளறுபடிகள் உள்ளன. அது குறித்து பார்த்திங்கன்னா செய்தித்தாளில் செய்தியாக வெளியிட்டிருக்காங்க. தகுதி இருந்தும் விண்ணப்பிக்க முடியாமல் நிறைய ஆசிரியர்கள் தவித்து வருவதாக தற்போது செய்தின்றது வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த காலேஜஸ் பிஎட் காலேஜஸில் ஒர்க் பண்ணக்கூடிய கல்லூரி விரிவியாளர்கள் அந்த அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் விண்ணப்பிக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கரெக்டான கல்வி தகுதிகள்ன்றது நமக்கு தேர்வு செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குதுன்றது தான் இந்த பத்திரிகை செய்தியில் வெளியிடப்பட்டிருக்கு. கல்வியியல் கல்லூரிகளில் ஆசிரியர் பணிக்கு தமிழக அளவில் அரசு கலை அறிவியல் கல்லூரிகள் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள 2703 பணியிடங்களை நிரப்ப அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. அதில் கல்வியியல் கல்லூரிகள் மட்டும் 43 பணியிடம் நிரப்பப்படுகிறது. இதற்கான அறிவிப்பு 16ஆம் தேதி வெளியிடப்பட்டது. முதுநிலை டிகிரியுடன் செட் நெட் தகுதி தேர்ச்சி அல்லது பிஹெச்டி தகுதியும் கல்வியியல் கல்லூரி ஏதாவது முதுகுநிலை டிகிரியுடன் எம்எட் ஸ்லெட் நெட் அல்லது பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும். இத்தகுதி உள்ளவர்கள் நவம்பர் 19ஆம் தேதிக்குள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கல்வியியல் கல்லூரிக்கு தகுதியான ஆசிரியர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க விவரங்களை பதிவேற்ற முடியாமல் குளறுபடி உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. முதுநிலை பட்டப்படிப்புகளுக்கான எம்ஏ எம்எஸ்சி எம்காம் காலத்தில் முதுநிலையில் என்ன மேஜர் எம்ஏ தமிழ் ஆங்கிலம் எம்எஸ்சி கணிதம் இயற்பியல் என்ற உட்பிரிவு இன்றி எம்எட் என்று இருக்கிறது. இதனால் விண்ணப்பிக்க முடியவில்லை. இது பற்றி தமிழ்நாடு கல்வியியல் ஆசிரியர் தேர்வு வாரியத்தை அணுகியபோது விண்ணப்பிக்கும் இணைய முகவரியில் வெப்சைட்டில் குளறுபடி சரி செய்யப்படும் எனவும் உறுதியளிக்கப்பட்ட நிலையிலும் இன்னும் சரியாகாமல் தகுதியுள்ள ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவதாக புகார்கள் கூறுகின்றனர். பார்த்தசாரதி உள்ளிட்ட ஆசிரியர்கள் கூறுகையில் தமிழகம் முழுவதும் கல்வியியல் கல்லூரிக்கென சுமார் 1,00,000 பேர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதைய அரசு கல்வியியல் கல்லூரிகளில் வாய்ப்பு வந்துள்ளது. ஆனாலும் ஆன்லைனில் விண்ணப்பம் பதிவேற்றுவதில் குழப்பம் இருப்பதால் எழுத்துத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க முடியவில்லை. கல்வியியல் கல்லூரிக்கு தகுதி குறித்து வெளியான விவரம் குறிப்பிடவில்லை. கடந்த முறை சமூகவியல் தத்துவவியல் உளவியல் டிகிரி இல்லை என திருப்பிவிடப்பட்டனர். இன்னும் 10 நாட்களே இருப்பதால் ஆசிரியர் தேர்வு வாரியம் இணைய முகவரியில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும். குழப்பத்தால் தகுதி இருந்தும் ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்படுவர் என்று ஆசிரியர்கள் கூறுகின்றனர். தொடர்ந்து நம்ம சேனலில் இணைந்திருங்க. ஆசிரியருக்கான அனைத்து தகவலும் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.